இன்னைக்கு வேலை எல்லாத்தையும் நல்லா முடிச்சாச்சு. சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டு. அம்மா இன்னைக்கு எனக்கு சம்பளம் தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு போய் இன்னைக்கு இவ்வளவு தேவை எல்லாத்தையும் முடிச்சிடணும். அம்மா, சின்னம்மா. என்ன சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாம்மா, இப்பதானே எல்லா வேலையும் முடிச்சேன். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி அந்த பக்கம் கவுத்தி போட்டிருக்கேன். நீங்க பிறவு எடுத்து வச்சாலே போதும். சரி சரி, அப்போ நீ ஒரு டிஃபன் பாக்ஸில் உனக்கு தக்கன சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, என்ன ஆச்சு? கிளம்பு வீட்டுக்கு. சீக்கிரமா தானே இன்னைக்கு அனுப்புறேன். அப்புறம் என்ன? இல்லம்மா, இன்னைக்கு தேதி எத்தனைன்னு பாத்தியல்ல? டேட்டா? என்ன டேட்டு? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான விசேஷ வீடா? அம்மாக்கு புரிஞ்சுதா இல்ல புரியாத மாதிரி இருக்காங்களான்ட்டு தெரிய மாட்டேங்க. சரி, நம்மளே வாயை விட்டு கேப்போம். காசுக்காண்டி வாயை விட்டு கேக்குறதுல ஒன்றும் தப்பில்லை தானே? அம்மா, இன்னைக்கு டேட்டு 1. 1னா இப்போ என்ன? அம்மா, 1ஆம் தேதி உங்களுக்கு தெரியாதா? போன மாசம் 1ஆம் தேதி தான் நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்த வேலைக்கு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அம்மா, நீங்க தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களா? உண்மையில எனக்கு ஒன்றும் புரியல. என்னாட்டு தெளிவா சொல்லு. எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன? அது இல்ல, சம்பளம்ட்டு ஒண்ணு தருவாவல்ல, அதான். ஐயோ, மறந்தே போச்சு. நாளைக்கு வாங்கிடுறியா? சரிம்மா, நீங்க கூட மறந்து போயிட்டியோன்னு நானும் நினைச்சேன். சரி, கேட்க வேணும்னு நினைச்சு எனக்கு முக்கியமான தேவைகள்லாம் நிறைய கிடக்குது பார்த்துக்கோங்க. அதான் நான் வேலைக்கே வந்தேன். அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம உங்ககிட்ட வாய் விட்டு கேட்டுட்டேன். நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நான் டெய்லி வேலைக்கு வரதான் செய்வேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. உன் சேலரியை தானே நீ கேட்டிருக்க. நான் அப்புறமா கவின் வந்ததுக்கு அப்புறம் வாங்கி தர்றேன். எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. நீ 1ஆம் தேதின்ட்டு சொன்னதும் கூட எனக்கு ஞாபகத்திலே இல்லை. உனக்கு முதல்ல இந்த சேலரியை நான் எடுத்து வச்சிருக்கணும். வேலை பார்க்குறவங்க சேலரி எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். அதுல எல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாம உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபா தரப்போறேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் வேண்டாமோ? நீங்க நல்ல தாராள மனசு. நீங்க என்ன தந்தாலும் நான் வாங்கிக்கிடுவேனே. நீங்க எவ்வளவு நானும் கூட்டிட்டாங்க, எனக்கு போதும். அதுக்காண்டி 1 லட்சம் தர முடியுமா? 500 ரூபாய் கூட்டி தரேன். அடுத்த மாசம் உன்னோட வேலை இதை விட நல்லா இருந்துச்சுன்னா கூட 500 ரூபாய் கூட்டி தருவேன், சரியா? சரிம்மா, இது போதுமே எனக்கு. அம்மா, பாப்பா தூங்கிட்டாளா? நல்லா தூங்கிட்டா. ஸ்கூல்ல என்னாச்சு? இன்னைக்கு ஏதாவது வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்களா? நான் போகையில கடுமையான சேட்டை பண்ணிட்டு கிடந்துச்சுங்க. நம்ம பாப்பாவை ஒரு பையன் நல்ல தலையில அடிச்சு விட்டான். நான் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். ஏய், என்ன சொல்ற? ஆமாம்மா, ஏதோ சண்டை போல. நம்ம பாப்பா எதையோ புடுங்கி தின்றுக்கான்ட்டு அந்த மிஸ் சொன்னாங்க. நான் நல்லா சொல்லி விட்டுட்டேன், எங்க பாப்பா அப்படி செய்யவே மாட்டா அப்படின்னுட்டு. ஏய், என்ன சொல்ற நீ? அம்மா, நான் நல்லா சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. பாப்பா அப்படி செய்ய கூட மாட்டா. எங்க வீட்டுல அம்புடுக்கான சாக்லேட் இருக்கும், ஒண்ணு கூட எடுத்து சாப்பிட மாட்டான்ட்டு அந்த மிஸ் தான் ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டு இருந்தாவ. பாப்பா தான் இப்படி பண்ணிட்டான்னுட்டு. யாரு யாரு அந்த மிஸ் பேரை சொல்லு. எவ்வளவு திமிரு இருக்கும் என் பொண்ணை பத்தி எப்படி சொல்லிருப்பா? அம்மா, அவங்க பேரு ஜனனியோ என்னமோ தெரியல. யாரு? அந்த ஒல்லியா இருக்குமே அந்த பிள்ளையா? ஆமாம்மா, அதே டீச்சர் தான். இப்படி பாப்பாவை சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்ட. அதுவும் இல்லாம எல்லாரும் சுத்துக்கு நின்னுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நாளைக்கே போறேன். எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்ணு எப்படி கேவலப்படுத்தி இருப்பாங்க. அந்த ஸ்கூலும் வேணாம், ஒன்னும் வேணாம். இனி வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க போறேன். அம்மா, நம்ம பாப்பா தான் ஒன்னும் தப்பு பண்ணல. அப்புறம் நீங்க எதுக்கு வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும்ங்கறீங்க? நீங்க வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளவுதான். இவங்க தப்பு பண்ணி தான் இந்த ஸ்கூலை விட்டு போனாங்கன்ட்டு எல்லாரும் நம்ம காது பட பேசுவாங்க. அதெல்லாம் தேவையா? பாப்பா பேசாம அந்த ஸ்கூல்ல படிக்கட்டும். அவளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2-3 பேர் அங்க இருக்காங்க. நான் பார்த்தேன்ல, முன்னாடி கூப்பிட போகலாம் அந்த பிள்ளைங்க கூட தான் விளையாண்டுட்டு இருப்பா. இப்போ இவ யாருன்னு தெரியல, புதுசா வந்திருக்கானோ என்னவோ. பாப்பா கூட ஏதாவது வம்பிழுத்திருப்பான்னு நினைக்க. நான் கூட வர்ற வழியில கேட்டுட்டு தான் வந்தேன், ஏதாவது உன்கிட்ட வம்பிழுத்தானோ அப்படின்னுட்டு. இல்லையா இல்லையா அப்படின்னு மட்டும் சொன்னான். சரி, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளன்ட்டு தான் இப்போ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்.
அப்பா இன்னும் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லல என்ன? இல்ல, அவ எதுவுமே என்கிட்ட சொல்லலையா? சொல்லியிருந்தா நான் அப்பவே ஸ்கூலுக்கு கால் பண்ணியிருப்பேனே. இவ்வளோ நேரம் நான் என்ன இப்படியே நின்றுட்டு இருக்க போறேன்? யாரும் என் பிள்ளை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னாங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அம்மா கோவப்படாதீங்க. சரி, நீ கிளம்பு போ. சரிம்மா. பாப்பாக்கு பால் ஏதாவது எடுத்து வச்சுட்டு போட்டுமா? சரி, எடுத்து அப்ப நான் ரூம்ல இருக்க, வந்து தந்துட்டு போ. சரிம்மா. அம்மா நீங்க அந்த டீச்சர் கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம் சரியா? ஏன், எதுக்கு கேட்க கூடாது? நான் இப்பவே கேட்பேன், இல்லைன்னா நாளைக்கு போய் கேட்பேன். அதுக்கு இல்ல, அந்த டீச்சரு எதுவும் உங்ககிட்ட அப்படி இப்படின்ட்டு பேசிடக்கூடாதுல்ல, சண்டை வளர்ந்துரும். நாளைக்கு நான் தானே பாப்பாவை கொண்டு விட போவேன். அப்போ அவங்க என்ன பார்த்து கேட்பாங்கல்ல, நீ வேலைக்காரி தானே, இந்த விஷயத்துலாம் தலையிட்டு அவங்க கிட்ட போய் எப்படி சொல்லலான்ட்டு. அதுக்கு சொன்னேன், நீங்க கேட்காம இருங்களா? ஏய், இங்க பாரு, கேட்கறதும் கேட்காதும் என் இஷ்டம். என் பொண்ணை ஒன்றை நம்பி தான் நான் அனுப்புறேன். அங்க என்ன நடந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்றது உன்னோட கடமை. அது எனக்கு புரியத்தான் செய்யுது. அப்புறம் என்ன? சரிம்மா, உங்க இஷ்டம். ஒழுங்கா பாலை சூடு பண்ணியா கொண்டு தந்தியா போனியான்ட்டு இரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. என்ன இன்சிடென்ட் நடந்ததோ அதை மட்டும் சொல்றதா உன்னோட வேலை. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எனக்கு உத்தரவு போடுறது கிடையாது. மைண்ட் இட். இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு நேரம் நல்லா பேசுறாங்க, ஒரு நேரம் இப்படிதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பதில சொல்றாங்க. அவங்க சொல்றதும் கரெக்டு தானே. நம்ம ஒரு வேலைக்காரி, நம்ம எதுக்கு அந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்டு கிடக்கணும்? நல்ல வேலை இவங்க பாப்பா செஞ்சது இவங்க கிட்ட நான் சொல்லல. இல்லைன்னா அவ்வளவுதான் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கள. இந்த பாப்பா தான் முதல்ல அந்த பையனை நல்ல கணத்தை பிடிச்சி கிள்ளிருக்கா. அதுக்கு தான் அந்த பையன் தலையில அடிச்சிருக்கான் போல. இப்போ நம்ம பாப்பாவை பத்தி என்ன சொன்னாலும் அம்மா நம்ப போறது கிடையாது. நம்மளதான் திட்டுவாங்க, வேலையை விட்டே தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. அதுக்கு தான் அமைதியா இருந்துட்டு போயிடணும்னு அந்த டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அந்த டீச்சர் சொல்ல போறாவ. நமக்கு எதுக்கு வம்பு? இன்னைக்கு சம்பளம் கிடைக்கும் நினைச்சுன கை நிறைய சம்பளத்தை வாங்கி நல்லா செலவு பண்ணலான்ட்டு இப்படி புஷ்ஷுண்டு போகணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நல்ல வேலை இவங்களுக்கு ஞாபகத்தை படுத்தின, இல்லைன்னா இன்னும் 5 நாளுனாலும் லேட் ஆக்குவாங்க போலையே. அப்படிலாம் தெரியுது இவங்க பேச்சு. அது எப்படி மறக்கும்? ஆச்சரியமா தான் இருக்கு. மறந்துச்சா மறந்த மாதிரி நடிக்காங்களான்ட்டு. எது எப்படியோ என் உழைச்ச காசு என் கைக்கு வந்து சேர்ந்தா சரிதான். அந்த சம்பளத்தை வச்சுதான் கடனை அடைக்கணும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கு அந்த கடனு. எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சாதான் எங்க அம்மாவும் நானும் நிம்மதியா இருப்போம். அதனாலதான் வேலைக்கே வந்துட்டு கிடக்குறேன். என்ன செய்யறது? குடும்ப சூழ்நிலை அப்படி கிடக்குது. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. எனக்கு வேலை பார்த்து தான் இருக்கணும்ட்டு இருக்கு.